ஐயோ அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு எப்படியாச்சும் ஒர்க்க முடிக்கணுமே. ஐயோ இது வேற ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வேலை பக்கத்துல போன் அட்டெண்ட் பண்றதா? ஹலோ. என்னது அது பொண்ணு வாய்ஸ் கேக்குது? ஹலோ யார் பேசுறது? ஏமா நான் சீனியர் லாயர் பாலகிருஷ்ணன் பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, வெங்கட் கிட்ட கொஞ்சம் பேசணும். வெங்கட் இருக்காரா? ஓ இந்த விட்டு வெங்கட் கிட்ட பேசணுமா? இதான் நல்ல சான்ஸ். இந்த வெங்கட் லூசா போட்டு கொடுத்துடலாம். என்ன எவ்வளவு பண்ணிருப்பா. உன்னை சீனியர் கிட்ட போட்டு கொடுத்துட்டு என்ன பண்றேன் பாரு. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. மிஸ்டர் வெங்கட் கிட்ட பேசணுமா, அவர் இருக்காரா? அவர்கிட்ட பேசுறது இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக இப்ப போன் பண்ணிருக்கீங்க? என்னம்மா இது கேள்வி? நான் ஒரு சீனியர் லாயர். வெங்கட் என்கிட்ட வேலை பாக்குற ஜூனியர். அவர்கிட்ட கேஸ் பத்தி பேசதான் போன் பண்ணேன். அவர் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அண்ணா இப்போ வேற வேலையில இருக்காரு, அதனால இப்போ உங்ககிட்ட பேச முடியாது. வேற வேலைன்னா அப்படி என்னம்மா வேலை? ஹலோ, நீங்க சீனியரா இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஏதோ சின்ன ஜெர்சுங்க அப்படி இப்படின்னு தான் இருப்போம். பெரியவங்க நீங்க தான் கண்ணும் காணாம போனோம். அத விட்டுட்டு கரடி மாதிரி போன் பண்ணிட்டு என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க, லாயரா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது மேனஸோட இருக்கணும். சின்னவங்க ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதுமே. இந்த பெரியவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. மூக்குல வேர்த்த மாதிரி வந்துருவீங்களே. இங்க பாருமா, வார்த்தை அளந்து பேசு. ஸ்கேல்ல அளக்கவா இல்ல டேப்ல அளக்கவா? நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியும். அதான் போன் பண்ண உடனே சீனியர் லாயர் பாலகிருஷ்ணன் சொன்னீங்களே. நான் ஏற்கனவே வெங்கட் கிட்ட கேஸ் விஷயமா இந்த டயத்துக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருந்தேனே. அப்புறம் எங்க போனா அவன்? உங்களுக்கு ஜூனியரா வேலை பார்த்தா எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போணுமா? நீங்க கேஸ பத்தி பேசலன்னு அப்ப சொல்லிருப்பீங்க. அவருக்கு இப்போ வேற வேலை வரும்னு அப்போ தெரிஞ்சிருக்காதுல்ல. திடீர்னு வந்துருச்சு. அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு. வேலை முடிச்சதும் கால் பண்ண சொல்றேன். இப்போ கொஞ்சம் போனை வைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருமா. என்ன? நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது போன் பண்ண உடனே கேட்க வேண்டிய கேள்வி, வைக்கும்போது கேக்குறீங்க. அம்மா, அப்பா மறந்துட்டேன், இப்ப கேக்குறேன். இப்படிதான் கோர்ட்ல கூட முன்னாடி கேட்க வேண்டியதை பின்னாடியும், பின்னாடி கேட்க வேண்டியதை முன்னாடியும் கேப்பீங்களோ? அம்மா, this is too much. சீனியர் லாயர்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீங்க கூட தான் பெருசுங்க, எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கவே மாட்டீங்களே. இந்த வெங்கட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்படி ஒரு பொண்ணு கிட்ட போய் போனை கொடுத்துட்டு போயிருக்கானே. அவன் இந்த பேச்சு பேசுறா, என்ன வேலை செய்யறானோ. சரிம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவன் வந்தா போன் பண்ண சொல்லுமா. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்றேன்னு சொல்லவே இல்லையே. வெங்கட் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வேலையை முடிச்சிட்டு அவனே உங்களுக்கு போன் பண்ணுவான். ஓகே, தேங்க்ஸ்மா. நல்லா மாட்டணும், சாவட்டும். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேசுனதே இல்ல. என்னை யாரும் இப்படி மரியாதை இல்லாம பேசுனது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெங்கட் தான். அவன் வரட்டும், வச்சுக்கிறேன். வேலை பார்க்காம அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஹாய் மாமா. ஏய், நீ எதுக்கு என் கார்ல ஏறி உட்கார்ந்திருக்க? வீட்டுக்கு போறதுக்கு தான் மாமா. வீட்டுக்கு போறேன்னா ஏதோ ஆட்டோ பஸ்ல போக வேண்டியதானே. எதுக்கு என் கார்ல வந்து ஏறி உட்கார்ந்திருக்க? ஐயோ மாமா, நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னது எங்க வீட்டுக்கு இல்ல, உங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கா? எதுக்கு? சக்தி அக்காவை பார்க்கதான் மாமா. பாவம், சக்தி அக்கா அடிபட்டிருக்குல, அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு போறேன். ஏய், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நீ முத என் காரை விட்டு கீழே இறங்கு. என்ன மாமா, அக்காக்கு அடிபட்டிருக்கு, ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறேன்னு சொன்னா இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க? ஐயோ, நான் கார்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு வரேன் மாமா. உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீ ஓரமா உட்கார வேண்டாம், டிக்கிலையும் உட்கார வேண்டாம். கார்ல இருந்து முத இறங்கி ஆட்டோ பிடிச்சு போ. காசு வேணுமா சொல்லு, நான் தரேன். என்ன மாமா நீங்க இன்னும் ஆர்ட் கம்பெனி ஓனரோட மச்சினிச்சினா? நான் போய் ஆட்டோல போனா ஊர் என்ன நினைக்கும்? ஆமா தாயே, அதெல்லாம் ஒண்ணு நினைக்காது. நீ முத கீழே இறங்கு. போங்க மாமா, சும்மா என்னை இறக்கி விடுறதுலயே இருக்கீங்க. நான் இறங்க மாட்டேன், நான் உங்க கூட தான் வருவேன். நியாயமா பார்த்தா நான் டெய்லி ஆபீஸ்க்கே கார்ல தான் மாமா வரணும். சரி, உங்க பட்ஜெட் தாங்காதுன்னு தான் பஸ்லயோ ஆட்டோலயோ வரேன். மாட்டோம் போல இருக்க. இப்ப எப்படி கலட்டி விடலாம்? நீ எப்ப முன்னாடி வந்த?
ஐயோ மாமா, நீங்க திரும்பும் போதே வந்துட்டேன் மாமா. நீங்க ரொம்ப லேட் மாமா. சரி சரி வண்டி எடுங்க, போலாம் போலாம். ரைட் ரைட். கண்டக்டர் பொண்ணுங்கறத கரெக்டா நிரூபிக்கிறாளே. ஏய் இந்த பாரு, நான் இப்ப வீட்டுக்குலாம் போல, வெளியில ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போவேன். பரவாயில்ல மாமா, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நடு ராத்திரி 12 மணி ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சிவா மாமா கூட தான் இருக்கேன், அவர் வீட்டுக்கு தான் போறேன். அக்காவை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறேன் மாமா. எப்படியும் நீங்க தூங்குறதுக்கு வீட்டுக்கு தானே போவீங்க. பரவாயில்ல மாமா, நான் வெயிட் பண்ணி அக்காவை பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன். இவ விட மாட்டா போல இருக்க. என்ன மாமா, தலைவலிக்குதா? நம்ம வேணா போற வழியில காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டு போலாமா? மீட்டிங் கேன்சல். 5 நிமிஷத்துல வீட்டுல இருக்கோம். மாமா, ஏன் மாமா உம்முனே வரீங்க? ஏதாவது பேசிட்டு வாங்களே. கார் ஓட்டும் போது நான் பேச மாட்டேன். ஓ, அப்போ போன் வந்தா என்ன பண்ணுவீங்க மாமா? விண்டோவை இறக்கி வெளியில தூக்கி போட்டுருவேன். ஓ ஓகே ஓகே மாமா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் எதுவுமே பேசல. மாமா, ஏன் மாமா இப்ப பாட்டு ஆஃப் பண்ணீங்க? எனக்கு பிடிக்கல. எது, பாடுறதா இல்ல ஆடுறதா? ரெண்டும் தான். ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா வரியா? போங்க மாமா, பேசினாலும் வேணான்னு சொல்றீங்க, பாட்டை போட்டு ஆடுனாலும் வேணான்னு சொல்றீங்க. மாமா மாமா மாமா, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க மாமா. என்னாச்சு? மாமா, அக்காவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல மாமா, அதான் கடை இருக்குல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய் அதுக்குன்னு இப்படியா இவ்வளவு அவசரத்துல வண்டி நிப்பாட்ட சொல்ற? பின்னாடி எவனாவது வந்து வண்டியில இடிச்சிட்டா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, உங்க டிரைவிங் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க தல அஜித் கலர்ல மட்டும் இல்ல, அவர மாதிரி காரும் சூப்பரா ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இங்க பாரு, இத நீ காருக்குள்ள சொன்னதோட வச்சுக்கோ. தயவு செஞ்சு வெளியில போய் யார்கிட்டயும் சொல்லிடாத. அவர் ஃபேன்ஸ் எல்லாம் என்னை கொன்றுவாங்க. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா மாமா நிஜமாவே நம்பிட்டாரா? சரி சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. சரி மாமா, காசு கொடுங்க. காசா? எதுக்கு? வாங்கிட்டு வரதுக்கு தான். காசை கொடுங்க மாமா. ஏன் உன்கிட்ட காசு இல்ல? இல்ல மாமா, என்கிட்ட வெறும் 30 ரூபீஸ் தான் இருக்கு. கையில ஏதாவது 100 200ன்னு வச்சிருக்க மாட்டியா? அப்படி பணத்தை மிச்சம் பண்ணி என்னதான் பண்ண போறீங்க? மாமா, எனக்கு எதுக்கு மாமா காசு? எங்க அப்பா பஸ் கண்டக்டர், சென்னை சிட்டி ஃபுல்லா பஸ்ல எங்களுக்கு ஃப்ரீ தெரியும்ல. அவசரத்துக்கு ஷேர் ஆட்டோல போனா கூட வெறும் 20 ரூபாய் தான் மாமா ஆகும். ஆபீஸ்ல டீ காஃபில ஃப்ரீயா நீங்களே கொடுத்துறீங்க. சாப்பாடு வீட்ல இருந்து கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் எதுக்கு மாமா எனக்கு 100 200 கையில? ரொம்ப நல்ல பிளானிங், சிறப்பா வருவீங்க. தேங்க்ஸ் மாமா. சரி சரி, சீக்கிரமா காசை எடுங்க. காசா? எவ்வளவு? நீங்க முதல்ல பர்ஸ வெளியே எடுங்க மாமா. எவ்வளவுன்னு சொன்னாதானே நான் தருவேன். அட எவ்வளவு இருக்கோ கொடுங்க. அது வந்து இது போதும் மாமா. ஏய் அவ்வளவு எதுக்கு? ஏய் வா, என்னை எப்படியாவது பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்துரு. என்னால இவங்களோட இம்செல்லாம் தாங்க முடியல. ஐயோ, இன்னும் வீட்டுக்கு வந்து என்னென்ன அலப்பறலாம் பண்ண போறாளோ. அண்ணா, 1/2 கிலோ அல்வா. சரிம்மா. என்னங்க வேற என்ன வேணும்? அது மட்டும் தான். 5 முழம் பூ கொடுங்க. மாமா போலாம் மாமா. இந்தாங்க உங்களோட பேலன்ஸ் 250. போலாம் போலாம், ரைட் ரைட். ஏன் இந்த விசில்லாம் அடிக்கலையோ? மறந்துட்டு மாமா. கேட்டது ஏன் தப்பு. ஐயோ ஐயோ, என்ன இவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? மேல கூட்டிட்டு போ, கீழே கூட்டிட்டு போன்னு என் உடம்ப புண்ணாக்கிடுவாளே. தெரியாம பாட்டி. ஏமா சக்தி, இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க?
உனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல. சும்மாதான் பாட்டி, மேலேயே இருந்தா ரொம்ப போர் அடிக்குதா, அதனாலதான் கீழே உட்காரலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம என் மாமா வர நேரம் அவரு இத பாருமா, நீ இப்படி அடிக்கடி கீழே வந்தா இந்த பாட்டி உடம்பு தாங்காதுமா. கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு இப்ப நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இப்போ என் மாமா வர நேரம்ல, அவரு நான் வீட்டுக்கு வரும்போது நீ ஹால்லயே இருன்னு சொன்னாரு. அவர் வந்து என்ன தூக்கிட்டு போறேன்னு சொன்னாரு. யாரு? சிவா ம், உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொன்னா. ஆமா. அதனால நீங்க வெயிட் பண்ற. ம், பாப்போம். ம். சக்தி, ஏ அனு, என்னாச்சு சக்தி? என்னடி நீயே வந்திருக்க? அட அதை விட எப்படி அடிபட்டுச்சு? அப்பா, ஆ, ம், பாத்து சக்தி, என்னாச்சு? இல்லடி, கால் அடிபட்டிருக்கா, அதான். ஐயோ, இந்த லூஸ் இங்க வந்துச்சு. உன்ன கிளம்பி வந்திருந்துங்க. அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, இப்ப பரவாயில்ல அனு. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் பாட்டி, சாரி நான் உங்களை கவனிக்கவே இல்ல. ஏய் அனு, நீ என்ன இங்க? சக்தியை பாத்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. சிவா, ம்? பிபி மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? மறந்துட்டேம்மா. சாரிம்மா. இப்ப போய் வாங்கிட்டு வேண்டாம் சிவா, பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வா. ம்? சரி. ஆமா, இது என்ன கையில கவரு? ஏய், மல்லிகை பூவும் அல்வாவும் உனக்குதான். என்னது, மல்லிகை பூவும் அல்வாவுமா? அது எதுக்குடி எனக்கு? பொதுவா பேஷண்ட் பக்கத்துக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு தான் வாங்கிட்டு வருவாங்க. நீ என்ன பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்க? ஐயோ அக்கா, இது நான் வாங்கல, மாமா வாங்கிட்டு வந்தாரு. மாமாவா? ஏய் அனு, இரு. நீ என்ன பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்க? ஐயோ அக்கா, இது நான் வாங்கல, மாமா வாங்கிட்டு வந்தாரு. மாமாவா? ஏய் அனு, இரு. ஏய் ஏய், நான் எப்போ உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன்? மாமா, என்ன மாமா நீங்க? நீங்க தானே கார்ல வரும்போது காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னீங்க. ஏய், நான் எப்போ உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன்? இல்ல இல்ல அம்மா, இவள நம்பாதீங்கம்மா, இவ போய் சொல்றா. நான் போய் சொல்றேனா? சரி, இப்போ உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? ஆ, எங்க சொல்லு பாப்பா. 750 ரூபீஸ் இருக்கு. 750. இப்ப தெரிஞ்சிரும், இருங்கம்மா. பாருங்க. ம், ம். என்கிட்ட 500, 200. அம்மா, மாட்டினியா? பாத்தீங்களா? ஐயோ. அம்மா. ஏய், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அட என்ன மாமா நீங்க? நீங்க தானே என்கிட்ட கார்ல வரும்போது 2500 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு 500 ரூபான்னு கொடுத்து பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அம்மா இல்ல. ஏய், நீ ஏதோ சேஞ்ச் வேணும்னு கேட்ட, நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஏய், நான் காசு கொடுத்தேன்னு தான் சொன்னேன். மாமா, காசு யாருது? என்னது? அப்ப பொருள் உங்களோடது தானே? அதெல்லாம் கிடையாது. லாஜிக்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் வாங்க சொல்லலையே இதெல்லாம். அனுசாமி, எல்லாரும் முன்னாடி இந்த டாபிக்கை பேசுறதுக்கு தான் சிவசாமி வெக்கப்படுறாருல்ல. டேய், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க. ஓகே மாமா. ஏய், என்ன ஓகே மாமா? மாமா இந்தாங்க பிடிங்க. காலையில அக்கா உங்களை வாங்கிட்டு வர சொல்லிருக்கு, நீங்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இதுக்கு நடுவுல நான் எதுக்கு மாமா? நீங்களாச்சும் உங்க பொண்டாட்டியாச்சு, நீங்களே கொடுங்க. ஏய், ஐயோ, அம்மா முன்னாடி கோர்த்து விட்டால. ஐயோ புடிங்க மாமா. ஏய், தேங்க்ஸ் மாமா. சரி சரி, எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் வரேன்.
என்ன இருந்தாலும் என் மாமாவுக்கு என் மேல பாசம் குறையல. ஒரு பேச்சுக்கு தான் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டாரு. மாமானா மாமாதான். சரி அனு, மேல போலாமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். ஐயோ இல்ல சக்தி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். நீ மேல போ. அதான் அல்வாவும் பூ வாங்கிட்டு வந்திருக்காருல, போய் அவரை கவனி. நான் மீனாட்சி அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புறேன். சரி சரி ஓகே, பார்த்து நேரங்காலமா வீடு போய் சேரு. சரி மீனாட்சி அக்கா, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு தரியா? நீ வாடி, கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி என்ன போலாமா? ஆ, எங்க மாடிக்குதான். என்னமோ சிவா வந்து உன்னை தூக்கிட்டு போவான்னு சொன்ன, அவனை கூப்பிட்டுக்க, நான் வரல. பாட்டி இப்ப நீ வரலனா என் மாமாவை தான் நான் கூப்பிடுவேன். அதை தாண்டி நானும் சொல்றேன், கூப்பிட்டுக்க. நான் என் மாமாவை கூப்பிட்டு நீ எனக்கு எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். அப்புறம் நீ தான் மாட்டுவ, பாத்துக்கோ. மாமா மாமா. ஐயையையையையை, வந்து தொலைறடி, ஏன் நீ இப்படி பயமுறுத்துற? ச்சே, வா வா, வாட்டமா வா. வாட்டமா வரணுமா உனக்கு? வாட்டம். ஐயோ ஐயோ, ஆ, வலிக்குதுரி. ஆ பாட்டிசாமி பத்திரமா கூட்டிட்டு போகணும், சரியா? படா. போங்க. ஏய், வலி தாங்கல, கழுத்து வலிக்குது. என்ன இந்தாண்ட ஆடுற? பாத்து கூட்டிட்டு போங்க. பார்த்துதான் கூட்டிட்டு போறேம்மா. ஐயோ, இந்த கனம் கணக்குறா. ஆமா, ஐயோ, ஐயோ, கழுத்து வலிக்குதுரி. ஐயா, என்ன பாட்டி கத்திக்கிட்டே வரீங்க? ஐயோ, பாத்து. ஐயோ, அப்பா, இந்த அலகரிக்கிறாளே. பாட்டி அப்பா, வலிக்குது பாட்டி, பாத்து கூட்டிட்டு ஏய், போங்க. நான் தாண்டி கூட்டிட்டு வரேன். என்ன ஏன்டி இந்த வலி வலிக்கிற? உட்கார வைங்க. உட்கார் உட்கார் உட்கார். பத்திரம் பத்திரம் பத்திரம். அம்மாடி. ஆ பாடி பாடி பாடி, கால் கால். ஏன்டி இப்ப கத்துற? பாட்டி ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்னடி பண்ணேன்? இந்தா. அப்பா, ஐயோ, ஏன்டி? என்ன என்ன படி உட்காந்துட்டீங்க? ரொம்ப கலப்பா இருக்குடி. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயோ, ஏன்டி எப்போ என்ன இருக்க வச்சு அதை செய்ய இதை செய்யணும் சொல்லுவேன். இப்ப எதுக்கு என்ன போன்னு சொல்லி துரத்துற? ஐயோ பாட்டி, உங்க பேரை எனக்காக ஆசையா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் வந்ததும் ஆசையா எனக்கு மல்லிகைப்பூவை என் தலையில வச்சு விடுவாரு. அதுக்கப்புறம் ரொமான்டிக்கா அல்வாவையும் ஊட்டி விடுவாரு. ரொமான்டிக்கா அல்வாவை ஊட்டி விடுவானா? எப்படி? போங்க பாட்டி, எனக்கு வெக்க வெக்கமா வருது. அல்வாவுல என்னடி வெக்கம் இருக்கு பாட்டி. அல்வாவை கையில ஊட்டி விட்டா அது சாதாரணம். அதே அல்வாவை அவர் வாயில வச்சு அத அப்படியே எடுத்துட்டு வந்து என் வாயில ஊட்டி விட்டாருன்னா, ஐயோ, சி, 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 சி. மாய மூடு, கர்ம கர்ம கன்றாவி. இப்படி எல்லாம் பண்ணுவானா அந்த சிவா பையன்? பாட்டி இது மட்டுமா, இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க கேளுங்க. அது ஐயோ, என்னால இந்த கன்றாவி கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆள விடு, நான் கிளம்புறேன். என்னவ தனியா உட்காந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? ஒருவேளை பேகி பிடிச்சிருச்சோ? மாமா, என்ன மாமா திருட சத்தம் போடாம போற மாதிரி தப்பிச்சு போறீங்க? அது இரு வர. இல்ல, நீ தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தியா, அதான் உனக்கு பேகி பிடிச்சிருச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாமா, நான் சிரிச்சது காரணம் பேய் இல்ல, உங்க தாயோட தாய். யாரு? பாட்டியா? எங்க பாட்டி அவ்வளவு பெரிய காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்களே, அந்த அளவுக்கு ஒருத்தம் கிடையாது. எங்க பாட்டி ஏதாவது சீரியஸா பண்ணாதான் அது காமெடியா இருக்கும். ஆமா, அப்படி என்ன பண்ணாங்க நீ விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு? மாமா, பாட்டி எதுவும் பண்ணல மாமா. நான் தான் பாட்டி கிட்ட ஒரு மேட்ரு சொன்னேன். பாட்டி வெக்கப்பட்டு ஓடிடுச்சு. ஏய், பாட்டியே வெக்கப்படுற அளவுக்கு நீ என்ன மேட்டர் பாட்டி கிட்ட சொன்ன? அது வந்து அது ஏய் 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 ஏய், போதும் போதும். நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எதுவும் சொல்ல வேணாம். மாமா முழுசா கேளுங்க மாமா. இல்ல, நீங்க எனக்காக ஆசையா பூவும் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன திருத்தம். அத நான் உனக்கு வாங்கிட்டு வரல, உன் தங்கச்சி அனு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தா. சரி மாமா, ஏதோ ஒண்ணு விடுங்களேன். வாங்கிட்டு வந்த மல்லிகை பூவை நீங்க என் தலையில ஆசையா வச்சு விடுவீங்க. அப்புறம் அந்த அல்வாவை நீங்க சாப்பிட்டு
ரொமான்டிக்கா உங்க வாயால என் வாயில ஊட்டி விடுவீங்கன்னு சொன்னேன். பாட்டி வெக்கப்பட்டு அப்படியே ஓடிடுச்சு. ஆ. டேய் சிவா, இவளோட இந்த சேட்டெல்லாம் இன்னும் 1 வருஷத்துக்கு அனுபவிக்கணும். வேற வழியே இல்லை. உஷாராரா. ப்ளீஸ் போய் மாமா. போயிடு.